ஹலோ 12th ஸ்டூடெண்ட் 12th மேக்ஸ் கலெக்ஷன் ஆஃப் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொத்தமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் நடந்த எல்லா கொஸ்டின் பேப்பரையும் நான் கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்ணிட்டு போங்க. எதுக்காக சொல்கிறேன்னா சென்டர் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற மாணவர்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேபோல் ஜஸ்ட் பாஸ் ஆக நினைக்கிற மாணவர்கள் இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணாலே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இதோட பிடிஎஃப் உங்களுக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் தெளிவாக சொல்கிறேன். வாட்ஸ்அப் சேனலில் மட்டும் தான் இந்த பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த வாட்ஸ்அப் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் நான் வச்சுருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே ஜாயின் பண்ணி வாங்க. ஸோ நான் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ மறக்காமல் இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அப்படி இல்லைனா என்னோடய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரை ரெஃபர் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் வந்து எந்தெந்த மாடலில் கான்செப்ட்டில் கேட்பாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்டர் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற மாணவர்களுக்கு கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நல்ல வியூஸ்லாம் பார்க்குறீங்க, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் ஏன் அந்த லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மனசு வர மாட்டேன் தெரில. உங்களுக்காக இன்றைக்கி உட்காந்து 10th எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உட்காந்து பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டினை உட்காந்து கலெக்ஷன் பண்ணி நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா மாணவர்கள் வந்து பார்த்தோன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் கொஞ்சம் மார்க் கம்மியாகிடுச்சே, சரி மேக்ஸ்லேயே சென்டர் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் நடந்த எல்லா கொஸ்டின் பேப்பரையும் உட்காந்து நீங்கள் பார்த்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் கண்டிப்பாக சென்டம் இருக்கிறதுக்கு இந்த பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் கலெக்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு கான்செப்ட் பேஸ்டாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக தெரியும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நீங்கள் படித்த கொஸ்டின் தான் நாளைக்கு எக்ஸாமில் இருக்கும். தேங்க்யூ.